வெல்கம் டு ப்ராஃபிட் பாயிண்டர் சேனல். இன்னைக்கு ஆகஸ்ட் 21 நம்ம நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியில் எப்படிலாம் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ப்ரிப்பரேஷன் வீடியோ தான். ஏன்னா பட் மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி இருந்தால் மட்டும்தான் நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது கிஃப்ட் நிஃப்டி ஒரு 17 பாயிண்ட் நெகட்டிவாக ஷோ ஆகுது. குளோபல் மார்க்கெட்டுமே நெகட்டிவாக தான் இருக்குது. ஸோ குளோபல் மார்க்கெட் ப்ளஸ் கிஃப்ட் நிஃப்டி வச்சு பார்க்குறப்ப நம்ம நிஃப்டி வந்து ஒரு ஓப்பனிங் ஒரு ப்ளஸ் மைனஸ் ஒரு 20 பாயிண்ட்ஸில் வந்து ஓப்பன் ஆகலாம். ஸோ மோஸ்ட்லி நம்ம என்ன சொல்லிக்கலாம், ஃப்ளாட்னு சொல்லிக்கலாமா? ஓகே, நமக்கு இப்போ சென்டிமெண்ட் தெரிஞ்சு போச்சு. இப்போ நம்ம சார்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து என்ன மாதிரிலாம் ஷோ ஆகுதுன்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். நிஃப்டி ஃபியூச்சர்ஸோட 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சார்ட் தான் எடுத்து வச்சிருக்கோம். இந்த 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் சார்ட் என்னெல்லாம் ஷோ ஆகுதுன்னு பார்த்தோம்னா, நமக்கு லாஸ்ட் ஒரு 3 டேஸாகவே நல்ல ஒரு பையிங் ப்ரெசன்ஸ் தான் காமிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஷார்ட் டேர்ம் பிளேஸ் உள்ள வந்துருக்காங்கன்றத இந்த பிளாக் கலர் லைனும் இண்டிகேட் பண்ணுது. இந்த பிளாக் லைன் பார்த்தீங்கன்னா ப்ராமினன்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் நம்ம சொல்லுவோம், பிபிஓசி நம்ம ஷார்ட் ஃபார்மாக சொல்லுவோம், பிபாக்குன்ட்டு. ஸோ நல்ல ஒரு அப் ட்ரெண்டு, நல்ல ஒரு பையிங் ப்ரெசன்ஸு, பேக் டு பேக் ப்ராமினன்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நேத்தோட ஷேப்பும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பி ப்ரொஃபைல் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. சரிங்களா? ஸோ எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது நல்ல ஒரு பையிங் மாதிரி தெரியுது. என்ன தான் பையிங்காக இருந்தாலும் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனிங் பேஸ் பண்ணியும் ப்ளஸ் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் எப்படி பேலன்ஸாக இருக்குன்றது பார்த்து தான் என்ன பண்ண முடியும், நெக்ஸ்ட் மார்க்கெட் எப்படி மூவ் ஆகலாம் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷன் வந்து வர முடியும். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா எனக்கு மொத்தமாக 4 விதமான ட்ரேடிங் பிளான் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் அது என்னென்னு பார்த்தோம்னா, நேத்தோட க்ளோசிங் இருக்கு இல்லையா, அங்கேருந்து பாட்டமில் ஓப்பன் பண்ணிச்சுன்னா ஒரு 20-30 பாயிண்ட் கீழே ஓப்பன் ஆச்சுன்னா, ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணணும். எப்படி வெயிட் பண்ணணும்னா, இந்த பேக் டு பேக் அந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, இந்த பிஓசியை வந்து பிரேக் பண்ணிவிட்டு ப்ளஸ் இங்கே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு புவர் ஹையும் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த டேவோட ஹையும் பிரேக் பண்ணிவிட்டு இந்த ரெட் கலர் லைன் ட்ரா பண்ணிருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா வெர்ஜின் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து ஆகஸ்ட் 2 சரிங்களா? ஸோ இந்த 2 லெவலையும் பிரேக் பண்ணிவிட்டு இங்கே மேலே கொஞ்சம் நேரம் சஸ்டெயின் ஆகிட்டு இங்கே பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலை ஃபார்ம் பண்ணிவிட்டு அகெயின் இந்த லெவலை பிரேக் பண்ணது நம்ம என்ன பண்ணலாம், அழகாக அந்த ஆகஸ்ட் 2 ஹையுக்கு நம்ம வந்து டார்கெட் செட் பண்ணலாம். விச் மீன்ஸ் 24,880 லெவல். ஓகேங்களா? ஸோ 24,800லேருந்து ஒரு 80 பாயிண்ட் ஒரு நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்காக இன்டர்டே ஆப்பர்ச்சுனிட்டிஸில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பிளான் நம்பர் 1. சரிங்களா? அது எப்படி, கீழே ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பிஓசி பிரேக்கு, டே ஹை பிரேக்கு ப்ளஸ் ஆகஸ்ட் 2 ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா அகெயின் கண்டினியூ பண்ணி போகும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானு. 2வது பிளான் என்னன்றது பார்த்தோம்னா, சேம் மார்க்கெட் வந்து கீழே தான் வந்து ஓப்பன் ஆகும். ஆனால் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஓசியை பிரேக் பண்ணுற மாதிரி பிரேக் பண்ணிவிட்டு ஆனால் என்ன ஆகுனா அகெயின் ரிட்டர்ன் ஆகிட்டு கீழே வரும். ஓகேவா? அதாவது எப்படின்னா, டேவோட ஓப்பனிங் இருக்கு இல்லையா, அதை பிரேக் பண்ணி கீழே வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து ரிஜெக்ஷன்றதை எடுத்துக்கலாம், பீபாக் ரிஜெக்ஷன் சொல்லிட்டு வச்சுட்டு அகெயின் அதை என்ன பண்ண மார்க்கெட் அகெயின் இந்த நாள் இருக்கு இல்லையா, இதோட பீபாக்கு வரும். இதையும் பிரேக் பண்ணி கீழே வந்துச்சு அப்படின்னா அகெயின் இந்த சிங்கிள் பிரிண்ட் ஜோனுக்கு வரும். அப்படி இல்லைன்னா இந்த ப்ராமினன்ட் பாயிண்ட் வெர்ஜின் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு வந்து வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஏன்னா இந்த ஒரு எஃபெக்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிங் ஷாட் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஸ்லிங் ஷாட்னா அந்த ஸ்லிங் ஷாட்ன்றது அந்த நம்ம உண்டிகோல் வச்சிருப்போம் இல்லையா, இழுத்து விடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுறதுல இழுத்து அடிக்கும்போது நம்ம என்ன பண்ணோம், இங்கே வச்சதோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகும். இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா அகெயின் இந்த டேவோட லோ வச்சிருப்பாங்க ஸ்டாப் லாஸ், இது ஹிட் ஆகும். அதுக்கப்புறம் இங்கே வச்சு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா ஒரு நல்ல ஒரு செல் ஆஃப் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து செகண்ட் பிளான். ஓகேங்களா? தேர்டு பிளான் என்னென்னு பார்த்தோம்னா, நல்லா பாஸ்ட், அதாவது நேற்று க்ளோசிங் இங்கே இருக்கு இல்லையா, பாசிட்டிவாக ஓப்பன் ஆகிட்டு இப்படி பாட்டமில் ரிஜெக்ட் பண்ணி என்ன பண்ணோம், அகெயின் டேவோட ஹை இன்னைக்கான ஓப்பனிங்கை பிரேக் பண்ணோம், நேற்றோட ஹையை உடைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், நம்ம ஆகஸ்ட் 2 ரெஃபரன்ஸ் லைன் பார்த்தோம் இல்லையா, அதுவும் பிரேக் பண்ணிடுச்சுன்னா அகெயின் மார்க்கெட் என்ன பண்ணலாம், மேலே போகலாம். இது வந்து தேர்டு பிளான். ஓகேங்களா? ஸோ ஃபோர்த் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மேலே அப்படி இல்லைன்னா கீழே ஓப்பன் ஆகுது, இங்கே இடத்துல ஓப்பன் ஆகுது. ஆனால் என்ன பண்ண மார்க்கெட்டு இந்த ரேஞ்சில் சுற்றிட்டு இருக்கும். இந்த மாதிரி சுற்றிட்டே இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண தேவையில்ல, இந்த நாள் ட்ரேட் பண்ண தேவையில்ல. ஸோ மொத்தமாக 3 ட்ரேடுக்கான பிளான், 1 வந்து ட்ரேட் அவாய்ட் பண்ணுறதுக்கான பிளான். ஸோ இந்த 4ல் எது நடந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், அழகாக பிளான் வந்து பண்ணலாம். அகெயின் நான் திரும்பி சொல்லிடுறேன், இது நான் வந்து ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பர்பஸ்க்காக தான் இந்த நான் வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். ஸோ என்னோட ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்காக தான் நான் பண்ணுறேன், இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா? ஏன்னா நான் லாஸ்ட் ஒரு 1 மந்த் நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் மார்க்கெட் ஃபீல்டில். ஸோ அது வந்து எப்படி நான் கற்றுக்கிட்டதோ ஓகே, நான் எப்படி அப்ளை பண்ணுறேன், கரெக்டாக மார்க்கெட்டை ரீட் பண்ண முடியுதான்ற ஒரு தெரிஞ்சதுக்காக தான் இந்த நான் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். நான் சொல்கிறது வந்து எப்படி ரன் ஆகுதுன்றது ஃபஸ்ட்டு வாட்ச் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? நடந்துச்சுன்னா அப்படின்னா நல்லா ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் இது நீங்கள் வந்து உங்கள் ட்ரேடிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்குள்ள ஜஸ்ட் வாட்ச் மட்டும் பண்ணுங்கள், இது வந்து நீங்கள் ட்ரேடிங்காக பயன்படுத்தாதீங்க. சரிங்களா? ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நிஃப்டிக்கான பிளானு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், பேங்க் நிஃப்டி வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸோட 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சார்ட் தான் எடுத்து வச்சிருக்கோம். நமக்கு நிஃப்டிக்கு கிடைச்சிருக்கிற கன்க்ளூஷன் மாதிரி பேங்க் நிஃப்டி வந்து பெரிய கன்க்ளூஷன்லாம் இல்லை. பட் இருந்தாலும் ஒரு சில க்ளூஸ் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் நமக்கு வந்து காமிச்சிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா,
இந்த நாள் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் எக்ஸஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் இங்கே வந்து புவர் பையிங் தான் இருக்குது. அண்ட் தென் நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் ப்ளஸ் சிங்கிள் பிரிண்ட்டு. அட் த சேம் டைம் லாஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா டாப்ல என்ன பண்ணியிருக்கு, ஒரு செல்லிங் எக்ஸஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்துல பையிங்கையும் காமிச்சிருக்கு, இங்கே செல்லிங்கையும் காமிச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த வச்சுட்டு பார்க்குறப்ப இதுலையுமே நம்மளால் பண்ணலாம், ஒரு 4 விதமான ட்ரேடிங் பிளான் வந்து கொண்டு வரலாம். ஸோ என்னோட வீடியோ உங்களுக்கு தர சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் க்ளோசிங் வந்து இங்கே நடந்திருக்கு இல்லையா? அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குது, இங்கே செல்லிங் எக்ஸஸ், சிங்கிள் பிரிண்ட்டு, நல்ல ஒரு பையிங் எக்ஸஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் வந்து நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக விஷுவல் ரெஃபரன்சஸ். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மேஜராக எங்கே ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, எந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, இங்கே ஃபோக்கஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் பிரிண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் என்ன பண்ணணும், கண்டிப்பாக ஒன்று இந்த இடத்துல ஓப்பன் பண்ணலாம், அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இங்கே ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சிங்கிள் பிரிண்ட்டை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு கீழே அப்படியே போகிறானா, இல்லை கீழே ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி கீழே வந்துட்டு இப்படி போகிறான்றதை நம்ம வந்து வாட்ச் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிங்கிள் பிரிண்ட்டுக்கு மேலே ஓப்பன் பண்ணிவிட்டு சிங்கிள் பிரிண்ட்டை பிரேக் பண்ணி இப்படி கொஞ்சம் சஸ்டைன் ஆகிட்டு அகெயின் கீழே வரது தான் வந்து ஃபஸ்ட் பிளான். விச் மீன்ஸ் சிங்கிள் பிரிண்ட்டு பிரேக் ஆகிட்டு கொஞ்சம் என்ன பண்ண மார்க்கெட்டு சைட்வேஸில் போகும். சைட்வேஸில் போயிட்டு அகெயின் லோவை பிரேக் பண்ணுது அப்படின்னா என்ன பண்ணலாம், கண்டிப்பாக இந்த பாட்டம் அதாவது டவுன் சைடில் நோக்கி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது. ஃபர்ஸ்ட் டார்கெட் நம்ம என்ன வச்சுன்னா பார்த்தீங்கன்னா, நேத்தோட லோ 50,500 இது நம்ம என்ன பண்ணலாம், டார்கெட்டை செட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இதையும் பிரேக் பண்ணிவிட்டு கீழே செஷன் ஆகுதுன்னா அகெயின் என்ன பண்ண அகெயின் மார்க்கெட்டு இந்த புவர் லோ இருக்குது இல்லையா, இங்கே வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. சரிங்களா? ஸோ செக் பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு பிளான் 1. பிளான் 2 என்னென்னு பார்த்தோன்னா, சிங்கிள் பிரிண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆகும், கீழே வரத்துக்கு ட்ரை பண்ணும், அகெயின் பையர் என்ன பண்ணுவான், புஷ் பண்ணி அப்படியே மேலே கொண்டு போய்டும். ஒரு வேளை அப்படி மேலே கொண்டு போகிறான், டேவோட ஹையும் பிரேக் பண்ணுறான் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அழகாக ஒரு பையிங் போகிறீங்க அப்படின்னா நேற்றோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் நம்ம என்ன பண்ணலாம், டார்கெட் என்ன செட் பண்ணலாம். அதே போல் நேற்று செல்லிங் நடந்துச்சு இல்லையா, அந்த செல்லிங் ஜோனி நீங்கள் என்ன பண்ணலாம், செகண்ட் டார்கெட்டாக கொண்டு போகலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ண, ஃபஸ்ட்டு ஒரு 1/2 hour இப்படி கீழே வந்துட்டு செட் என்ன பண்ணோம், மேலே போயிட்டு க்ளோசிங் வந்து வைக்கணும். ஒரு ஃபஸ்ட்டு 1/2 hour இல்லை ஃபஸ்ட்டு ஒரு 1 hourலேயே. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். ஸோ இது பேர் நம்ம சொல்லணும்னா ரிஜெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சிங்கிள் ரிஜெக்ஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ நம்ம ரிஜெக்ட் பண்ணுறோம்னா பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா பிளான் 3 என்னென்னு பார்த்தோன்னா, இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு நியர்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே என்ன பண்ணணும், டேவோட ஹையை பிரேக் பண்ணோம், இந்த பிஓசியை பிரேக் பண்ணோம், ப்ளஸ் இந்த லைன் நான் ட்ராப் பண்ணல. இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பிரிண்ட் ஜோன், அதாவது நம்ம சிங்கிள் பிரிண்ட் ஜோன் நம்ம வந்து அனாமலிஸ் நம்ம சொல்லிக்கலாம். அந்த அனாமலிஸை பிரேக் பண்ணிவிட்டு கொஞ்சம் செஷன் ஆகிட்டு அகெயின் அந்த செஷனோட ஜோனோட ஹையை பிரேக் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம், அழகாக இடத்துல பையிங் வந்து பண்ணலாம். அப்படி பையிங் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த இம்பார்ட்டன்ட் லெவல் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வெர்ஜின் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். சரிங்களா? ஸோ வெர்ஜின் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் நம்ம என்ன பண்ணலாம், டார்கெட்டை வந்து கொண்டு போகலாம். அதாவது 51,550 லெவல். ஓகே, நான் தெளிவாக எழுதுறேன். 51,550 லெவலுக்கு நம்ம என்ன பண்ணலாம், டார்கெட்டை வந்து கொண்டு போகலாம். ஓகேவா? செஷன் ஆகிட்டு இங்கே பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா இது வந்து தேர்ட் பிளான். ஃபோர்த் பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்லா இங்கே பிஓசிக்கு நியர்பை ஓப்பன் ஆகும், நல்லா மேலே போயிட்டு ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே வருவான். ஓகேவா? ஸோ அப்படின்னா அர்த்தம் நேற்று செல்லிங் நடந்துச்சு இல்லையா, இந்த எக்ஸஸ் ரிஜெக்ட் நடக்குது அப்படின்னா இந்த பிஓசியில் இப்படி நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் என்ன பண்ணணும், அந்த ஓப்பனிங் கீழே வந்து க்ளோசிங் வைக்கிறப்ப ஃபர்தராக இன்னும் கீழே வரும். அப்போ என்ன பண்ணலாம், இந்த சிங்கிள் பிரிண்ட் ஜோனாக டார்கெட் செட் பண்ணலாம். இதையும் பிரேக் பண்ணி இப்படி கீழே வருது அப்படின்னா அகைன் என்ன பண்ணலாம், சேம் அதே தான் நம்ம பாட்டம் டார்கெட் செட் பண்ணியிருந்தோம் இல்லையா பிளான் 1ல், அதேபடி நம்ம வந்து ட்ரேடிங் வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டிக்கான என்னோட ஒரு பிளான். நான் அகெயின் சொல்லிடுறேன், இந்த பிளான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ப்ரிப்பரேஷன் பர்பஸ்க்காக தான், ப்ராக்டிஸ் பர்பஸ்க்காக தான். நான் நெக்ஸ்ட் ஒரு 1 month இதை தான் வந்து உங்களுக்கு நான் பண்ண போகிறேன் எவ்ரி மார்னிங். ஓகேவா? ஸோ எவ்ரி மார்னிங். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக மார்க்கெட்டே ஓப்பன் ஆகலாம் நினைக்கிறேன். ஆனால் நாளிலிருந்து முடிஞ்ச அளவுக்கு 8 o'clock அப்படி இல்லைனா 8:30 இந்த 2 டைமிங்கில் ஏதாச்சும் டைமில் நம்மளோட வீடியோ வந்து உங்களுக்கு ரீச் பண்ணுற மாதிரி நான் பார்க்குறேன். அதே போல் எண்ட் ஆஃப் த டே, ஓகேவா, எண்ட் ஆஃப் த டேலையும் நமக்கு மார்க்கெட் நம்ம பிளானில் வந்து எப்படி நடந்துச்சு அப்படின்றத நான் பண்ணுறேன். ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் நான் உங்களுக்கு வந்து டெய்லியுமே கொடுக்க பார்க்குறேன். இன்றைக்கெலாம் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் கொடுக்க பார்க்குறேன். ஸோ இந்த ஒரு ப்ரீ மார்க்கெட் பிளானிங் அண்ட் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் நம்மளை கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு 1 month ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள், நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது செக் பண்ணுங்கள். சரிங்களா? ஏன்னா நானுமே என்ன பண்ண போகிறேன், நெக்ஸ்ட் ஒரு 1 monthக்கு நான் படித்து தெரிஞ்சுக்கிட்ட நான் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ண விஷயங்கள் எல்லாமே எந்த மாதிரி ஒர்க் பண்ணுது அப்படின்றத எனக்கே வந்து ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்காக தான் நானே வந்து இது போஸ்ட் பண்ணுறேன். நான் கிளியராக சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ பிளைண்டாக யாரும் இதை அப்படியே யூஸ் பண்ணிக்காதீங்க, ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்கள், எந்த அளவுக்கு நமக்கு வந்து நம்ம ட்ரேடிங்க்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதை பாருங்கள். ஓகேங்களா? ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் சந்திப்போம். பாய்.